டெக்ஸ்டைல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது செயற்கையாக உருவாக்கப்பட்ட லைட்ஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இன்கேண்டிசன்ட் லைட் அண்ட் ஃப்ளோரசன்ட் லைட் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இன்கேண்டிசன்ட் லைட் அப்படின்னா ஒரு பொருளை ஹீட் பண்ணும்போது வெளிப்படக்கூடிய லைட்டு வந்து இன்கேண்டிசன்ட் லைட். இதுக்கு உதாரணம் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிற குண்டு பல்ப். அதில் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து லைட் கிடைக்குது. ஃப்ளூரசன்ட் லைட் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டியூப் லைட். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃப்ளூரசன்ட்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஃப்ளூரசன்ட் அப்படிங்கிறது கண்ணுக்கு புலப்படாத புற ஊதா கதிர்கள், யூவி ரேஸ் இருக்கு இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒயிட் லைட்டை வெளியிடக்கூடிய இந்த ஃபினாமினாவுக்கு பேர் தான் ஃப்ளோரசன்ஸ். இதை செய்யக்கூடிய லைட்ஸ் தான் ஃப்ளோரசன்ஸ் லைட் அப்படிங்கிறாங்க. ஃப்ளோரசன்ட் லைட்டில் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் கோட்டட் டியூப்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே ஆர்கான் அப்படிங்கிற மந்த வாயு நிரப்பப்பட்டிருக்கும். கூட மெர்க்குரி கேஸ், அதாவது நம்மளுடைய பாதரசத்தினுடைய ஆவி வந்து அதில் வந்து நிரப்பியிருப்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம லைட் போட்ட உடனே இந்த டங்ஸ்டன் கேத்தோட்ஸ் வந்து அந்த மெர்க்குரி லேம்பை வந்து இனிஷியேட் பண்ணி யூவி ரேஸை வெளியிட வைக்கும். அந்த வெளியிடப்படக்கூடிய யூவி ரேஸை டியூப்ஸில் ஒயிட் கோட்டிங் பண்ணியிருக்கிற பாஸ்பரஸுங்கிற கெமிக்கல் வந்து அப்சர்வ் பண்ணி அதை உள்வாங்கி கொண்டு அதை வந்து கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒயிட் லைட்டை வெளியிடும். இதனால தான் இந்த லைட்டுக்கு பேர் வந்து ஃப்ளோரசன்ட் லைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளூரசன்ட் லைட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண D65, TL84, CWF இந்த மாதிரி நிறைய லைட்ஸ் இருக்குது. இதை எப்படி வந்து வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக லைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளாக் பாடி, அதாவது 100% கதிர்களை உள்வாங்கிக் கொள்கிற கருப்பொருள், அதாவது பிளாக் பாடி. இந்த பிளாக் பாடியை வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சர்லையும் ஹீட் பண்ணும்போது என்ன மாதிரி கதிர்கள் வெளிவரும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கதிர்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய லைட்டுக்கு அந்த பேர். ஃபார் எக்ஸாம்பிள் D65 அப்படின்னா 6500 கெல்வின் டெம்பரேச்சரில் கருப்பொருளை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன வகையான ரேஸை வந்து அந்த கருப்பொருள், என்ன வகையான லைட்டை அந்த கருப்பொருள் வெளியிடுதோ அது D65 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி TL84 அப்படின்னா 4000 கெல்வின் டெம்பரேச்சரில் அந்த கருப்பொருளை நம்ம ஹீட் பண்ணும்போது வரக்கூடிய ரேஸுக்கு வந்து TL84ன்னு போகுது. இதே மாதிரி CWF, இன்கேண்டிசன் எல்லா லைட்டுக்கும் வந்து நம்ம இதை வச்சு தான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரேஸ் வந்து 1000 கெல்வின்லேருந்து 10,000 கெல்வின் வரைக்கும் பிளாக் பாடி டெம்பரேச்சர் பண்ணக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய லைட்ஸை வந்து நார்மலாக வந்து லைட்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. 1000 ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா லைட் வந்து மஞ்சள் கலராக இருக்கும், எல்லோயிஷாக இருக்கும். எல்லோ மீன்ஸ் இது வந்து ஹீட்டாக இருக்கும், வார்மாக இருக்கும் இந்த லைட்ஸ் எல்லாம். அந்த வார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லோயினஸ் குறைய வார்ம் குறைஞ்சி அதனுடைய வெப்பத்தன்மை குறைஞ்சி அதில் வந்து யூவி கண்டென்ட், அதாவது ப்ளூவிஷாக மாற ஆரம்பிக்கும். யூவி கண்டென்ட் அதிகமாக ஆரம்பிக்கும். எப்படி ஹீட் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குமோ, அதே மாதிரி யூவியும் அதிகமானாலும் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். அதனால தான் வந்து TL84 வந்து 4000 கெல்வினில் வந்து வார்மும் மீடியமாக இருக்கிற மாதிரி, யூவி கண்டென்ட்டும் மீடியமாக இருக்கிற மாதிரி இந்த டியூப் லைட்டை வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மாதிரி நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். D65ல் பார்த்திங்கன்னா யூவி கண்டென்ட் TL84ஓட அதிகமாக இருக்கும். இப்படி தான் வந்து லைட்டிங்கை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்கேண்டிசன் லைட்னா அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஃப்ளூரசன்ட் லைட் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா LED லைட்ஸும் இதே ஃப்ளூரசன்ட் லைட்டில் தான் வரும். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட் எமிட்டிங் டயோட்ஸ் LED இருக்கு இல்லையா, அந்த டயோடு வந்து டைரெக்டாக வந்து மெர்க்குரி, அதை டைரெக்டாக வந்து யூவி ரேஸ் வந்து வெளியிடும். இந்த யூவி ரேஸை வந்து டியூப்ஸில் கோட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்பர் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து கண்ணுக்கு புலப்படக்கூடிய வெள்ளை லைட்டை வந்து நமக்கு எமிட் பண்ணும்.
ஸோ எல்இடி லைட்டும் வந்து ஃப்ளோரசன்ட் கேட்டகரியில் தான். இப்போ இந்த லைட்லாம் வந்து நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் லைட்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் வந்து நம்மளுடைய சூரிய வெளிச்சத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அதை வந்து மேட்ச் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஏன்னா ஒரு ஷோரூமில் ஒரு லைட் போட்டிருக்கீங்க, அதில் ஒரு பொருளை வந்து கலரை வந்து வச்சு ஒருத்தர் பொருளை செலக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா, டே லைட்டில் வரும்போது, அதாவது அந்த ஷோரூம் விட்டு வெளியே வரும்போதோ வீட்டுக்கு வரும்போதோ சூரிய ஒளியில் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கணும். அதனால் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா லைட்டுமே டுவர்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து க்ளோஸராக D65க்கு டே லைட்டுக்கு இருக்குது, சன்லைட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் CRI. இது வந்து D65 லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 95% இருக்கும். இதே TL84க்கு 90 இருக்கும். CWFக்கு 85% இருக்கும். மினிமம் 80% இருந்தால் தான் 80% க்ளோசர் டு டே லைட், அதாவது சன்லைட்டுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் இது வந்து நமக்கு எந்த விதமான கலர் சேஞ்சஸ் கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் கஸ்டமர் எண்டில் நமக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் இது மூவ் ஆகும்.